கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நெஞ்சிடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறே, தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறே, தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை எங்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமென். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் தம் காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரியிலே நம் சீஷர்களோடு கடைசி ராபஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை இது. அவர் அப்படி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கும்போது, உங்களுக்காய் பிற்கப்பட்ட என் சரீரமாய் இருக்கிறது. அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும்பொழுது, புதிய உடன்படிக்கையால் செய்யப்பட்ட என் ரத்தமாக இருக்குது என்று சொல்லி, அவரே பலியாய், சமாதான பலியாய், கிருபாதார பலியாய், குற்ற நிவாரண பலியாய், போஜன பலியாய், வார்ப்பிக்கப்படும் வார்ப்பிக்கப்பட்ட பலியாய் தன் ஜீவனையே, தன் ஆத்மாவையே ஊற்றி உங்களுக்காகவும் எனக்காகவும்
கல்வாரி சிலுவையிலே அவர் 3 ஆணிகளிலே தொங்கினாரே, அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். பாவியாயிருந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறாரே. அநீதி செய்கின்ற நம்மை நீதிமானாய் அவர் மாற்றினாரே. ஆண்டவர் நோக்கி பார்த்த, ஆண்டவரே எங்கள் மேல் நீ வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. Oh, give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் சேர்த்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நன்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எழுதும் பொழுது, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனாய் இருந்தும் நம் நிமித்தம் அவர் பாடுகளை ஏற்றவராய் அவர் தரித்திரராய் மாறினாராம். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யர்களாய் மாறியிருக்கிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனாய் இருந்தோம். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று பார்த்தால், கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பந்தன், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்.
எல்லா நீடிய பொறுமையிலே தாழ்மையிலே எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் இழந்தார். பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தவர் உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தானே வெறித்து மனுஷ சாயலாய் மாறினாரே. நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததி பிழைத்து கொண்டோம். எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமை. உடைய கைகளை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை அப்பா, எல்லா மகிமை கனத்துக்குரியவர் நீர் ஆண்டவர். நேசருக்கே மகிமை மாறாய் நேசருக்கே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மழியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மழியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. தகப்பனே தகப்பனே உம்மிடத்தில் தகன ஆண்டவரே அப்பா வெறுமைப்படுத்தி எங்களை ஒடுக்கி இயேசுவே காதன பலியானே நக்கி நீ நக்கி வீடு அப்பா உன்னதத்திலிருந்து
அது முற்றிலும் எரித்து விடும். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அக்கினி இறக்கி விடும். முற்றிலும் எரித்து விடும். கைகளை உயர்த்தி மகிமை செலுத்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாறா என் நேசரு. Thank you Jesus. ஓ மகிமை மகிமை மாறா என் நேசருக்கே. ஒரு பெரிதான நோக்கத்தோடு ஒரு மேலான திட்டத்தோடு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தி கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்தார். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தும் அவர்கள் சுவாபம் மாறவில்லை. அவர் முற்பிதாக்கள் அவள் சொன்ன அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் விவரித்து சொல்லியிருந்தும் அதை தங்கள் காதுகளாலே கேட்டிருந்தும் அந்த தலைமுறை அதை கண்களால் பார்க்க முடியவில்லை, யோசுவாவும் காலேபும் தவிர. ஆனால் அவள் இவர்களெல்லாம் காதுகளிலே கேட்டிருந்தும் இதெல்லாம் அடையாளமாய் அவள் கண்கள் முன்பாக வைத்திருந்தும் அவர்கள் இருதயம் மாறவில்லை. எழுத்தின் பிரகாரமாக சரீர பிரகாரமாய் அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தும் அவர்கள் உள்ளத்திலே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. கர்த்தர் உங்களை மிகவும் பெரிதான நோக்கத்தோடு இந்த 2025 ஆண்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நாம் பழைய ஜீவத்தோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே இருப்போமானால் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எப்படியாவது இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதத்திலாவது என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. அதனால்தான் ஆரம்பத்திலே நாம் பாடினோம், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். நான் அநேக முறை வழி விலகி போகிறேன், அநேக விஷயங்களிலே நான் தவறுகிறேன். ஆண்டவரே, இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய விஷயத்தில், இயேசுவை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டாமல் என்னை நான் உயர்த்தி காண்பிருப்பேன் மற்றவர்களுக்கு. இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்வோமா? இடது கையை வலதில் இருதயத்தில் வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி பார்த்து, ஜீசஸ், பாவிகளுக்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். பாவிகளுக்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். கல்வாரியாளின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரியாளின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை
இப்போ காட்ட செய்யலாயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்யலாயத்தம். அப்படியே கொஞ்சம் மாற்றி பாடுவோமா? ஆண்டவரே, காட்டும் காட்டும் எனக்கு நன்றாய், நீர் காணும்படியே என்னை நான் காண்பிட என் கண்களை திறந்திடும். பாடுவோமா? காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும். நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும். காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய். ஒரு பாவியா படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும். நீர் காணும்படியே அப்பா என்னை நான் காண என் கண்களை காண கண்களை சீரந்திடும். காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், காட்டும் காட்டும் என்னை நீர் காணும்படியே. என் கண்களை திறந்திடணும், கண்களை சீரந்திடும். நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை அவ்வளவு பெரிதான தீர்க்கதரிசி பிலேயாம் கர்த்தர் அவனுக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருக்கிறார் என்பதை அவன் காணாமல் அவன் கண்கள் மூடப்பட்டிருந்தது. கர்த்தர் அவன் கழுதையை வைத்து எவ்வளோ பாடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் 3 விசையும் அந்த கழுதையை அடித்தானாம். மூன்று விசையும் அந்த கழுதையை அடித்தானாம். நோக்கி பார்த்து அந்த கழுதை பிலேயாமுடைய மூடனத்தை உணர்த்தும்படியாக வாயை திறந்து ஒன்று சொல்லும். நீ என்னை கை கொண்ட நாள் முதல், நீ என்னை கை கொண்ட நாள் முதல் உனக்கு விரோதமாய் நான் எப்படி செய்திருக்கிறேனா? சொல்வான், இல்லை. உனக்கு தேவனுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது இதை தடுத்து நிறுத்த நான் யார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? என்னாகும் 22ஆம் அதிகாரம். என்னை கை கொண்ட நாள் முதல் கழுதை பிலேயாமை 30ஆம் வசனம். நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு
உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்துவோம். நாம் அந்த கழுதையாய் மாறுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற கழுதையாய் நாம் இருப்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என்னை கை கொண்ட நாள் முதல், நீர் என் மேலில் ஏறின நாள் முதல் உம்முடைய கழுதையாய் நான் இருந்தேன் அல்லவா? உமக்கு எப்பதாகிலும் ஆண்டவரே நான் அப்படி செய்திருக்கிறேனா? அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து இல்லை என்று சொல்வாரானால் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை விட்டு நாம் சமாதானத்தோடு போவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, ஆம், நீ எது போல அநேக தரம் செய்திருக்கிறாய். உன் மேல் ஏறின நாள் முதல், உன்னை கை கொண்ட நாள் முதல் அநேக முறை எனக்கு விரோதமாய் நீ செய்திருக்கிறாய். அநேக காரியங்களிலே நீ துக்கப்படுத்திருக்கிறாய். அநேக காரியங்களிலே என்னை நீ மறுபடியும் சிலுவையிலே அறைந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால், சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீ தயவாய் மன்னியும், நீ தயவாய் மன்னியும் என்று கழுதையை போல தாழ்த்தி, ஆண்டவரே, ஒரு புதிய தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை முழுதுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதனால்தான் பாடினோம், வேண்டாத பலவீனங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் நம் வாழ்விலே இருக்குமானால், ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும். 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? இது அதிகாரம் 31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதன் அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இது பண்ணதான் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் பார்த்து ஆம் என்று சொல்வாரானால், நான் உன்னை கை கொண்ட நாள் முதல் நீ இன்னைக்கு அநேக உபத்திரங்களை நீ தந்திருக்கிறாய். எனக்கு பிடிக்காத வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கிறாய், இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சுட்டி காட்டுவாரானால், கண்களை திறப்பாரானால், நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் பாவத்துக்காக நான் தலை குனிகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு தந்த அவமானங்களுக்காக முகம் குப்புற விழுகிறேன். ஆண்டவரே, உம் ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு பணிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நான் போக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னிலே ஒரு மாற்றத்தை தாரும். ஆண்டவரே, என்னிலே ஒரு ஆழமான சுத்திகரிப்பை தாரும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிலே இன்னும் காணப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அதே ஹோலினஸ் ஸ்டாண்டர்ட்ல, Lord, if I be found in that same standard that you have called me on the first day that you have laid on me, O God. If not, I surrender myself afresh, O God. I commit myself into thy hands, O God. ஆண்டவரே, திரும்பவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, திரும்பவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உருவின பட்டயத்தோடு அல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தங்களை அவர் மறைத்து கொண்டார்கள். பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் வரும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே என்னதான பாவம் செய்தாலும் ஒரு குளிர்ந்த மனதோடு அவர் வருகிறார். ஆதாமை ஏவளையும் தண்டிப்பதற்காக அல்ல, அவளுக்கு முன்பாக பாவம் செய்த பெருமை பாராட்டின பிசாசை கீழே தள்ளின போது அவர் இரும்பு சங்கிலியாலே அவனை கட்ட வந்தார். ஆனால் மனுக்குலம் பாவம் செய்த பொழுதோ உருவின பட்டயத்தோடோ சங்கிலியோடோ அவர் வரவில்லை.
மாறாக வெறும் கையாய் அவர் உன்னை தழுவிக்கொள்ளும்படி வந்திருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து இங்கேயே இப்பொழுதே விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இப்பொழுதே சகாயம் பெறுவான், இரக்கத்தை பெறுவான், கிருபையை கண்டடைவான். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே தலை குனிந்து, ஆண்டவரே முகம் குப்புற விழுந்து, உங்களால் முடியுமானால் முழங்காலிலே நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் செய்த தவறுகள் இன்ன என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்மை மூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், நீர் என் மேல் ஏறின நாள் முதல், ஆண்டவரே நான் உம்முடையதாய் இருக்கவில்லை அப்பா, முழுதுமாய் உமக்கு நான் கொடுக்கவில்லை ஆண்டவரே. உலகத்துக்கும் உமக்கும் பாதி பாதியாக ஆண்டவரை கொடுத்து, ஆண்டவரே என் இருதயம் ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உலகம், பிசாசு, ஆசை, இச்சை. ஆண்டவரே என் இருதயத்தை சீராய் மாற்றும் ஆண்டவரே. என் இருதயத்திலே தேவ அன்பை சாரும் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நேசிக்க. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே thank you Jesus. Hallelujah. தரை மட்டும் தாழ்த்துவோம், தரை மட்டும் தாழ்த்துவோம். ஓ ஜீசஸ். ஆண்டவர் இன்னென்ன காரியத்தில் ஒப்புரவாக சொல்லுவாரானால் ஒப்புரவாகுவோம். மனதார யாராவது மன்னிக்கணும் சொல்லுவானால் மனதார மன்னிப்போம். எந்த ஒரு கசப்பும் பகையும் வைத்துக்கொண்டு நாளை தினத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டாம். ஆண்டவர் சமுத்திர கேட்போம், ஆண்டவரே விடுற விஷயத்தை இந்த நாளே இந்த இரவிலே நான் விட்டுகிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் இந்த இடத்தை விட்டு நான் போக விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னிலே ஒரு மாற்றம் உண்டாகிற ஆண்டவரே. கைது கேட்போமா? காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும், நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டோட சத்தத்தை, துல்லியமான சத்தத்தை கேட்போம். ஓ பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்யலாயற்றும், ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்யலாயற்றும். ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்லுவே, என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்லுவேன், ஆசித்து தாரேன் எனதெல்லாம், மீட்பரே வல்லமை சந்திடும், ஆசித்து தாரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை சந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்யலாயச்சம், ஆண்டவா பிரியமானதை
இப்போ காட்டும் செய்ய கைகளை தட்டி பாடுவோமா? காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், காட்டும் காட்டும் என்னை எனக்கு நன்றாய், நீர் காணும்படியே என்னை நான் காண கண்களை சீரந்திடும், நீர் காணும். Thank you Lord. காண கண்களை சீரந்திடும், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன். என் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நீர் சென்ற பாதையில் செல்லுவேன், ஆசைத்து தாரேன் என்னெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், ஆசைத்து தாரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன். என் ஜீவி அப்பா வல்லமை சாரும் ஆண்டவரே, நீர் சென்ற பாதையில் செல்லுவேன், ஆசித்து தரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், ஆசித்து தரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன், ஆசித்து தரேன் என்னதெல்லாம், மீட்பரே என்ன நிரப்பு ஆண்டவரே, தந்திட ஆண்டவரே, ஆசித்து தரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், என் ஜீவிய நாட்களெல்லாம் ஒப்புரவாகும், ஆழமான தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே செல்லுவேன், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன், ஆசித்து தரேன் என்னதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், ஆசித்து தரேன் அப்பா ஆண்டவரே. பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யும், பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யும், கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும், கல்வாரி ஷபரா கரபலனா கச்சுடபலனா கச்சுடா அபிஷேகியும், பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய். இயேசுவை சுமந்து செல்லும் கழுதையாய் மாற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மாற்றம் பிரதிபலிக்கின்ற ஆண்டவரே அப்பா, கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும், அபிஷேகியும் ஆண்டவரே. யாலா ஷபக சுடபலக சுடபகரபக சுடபகரா அப்பா, கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும், கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை ரியாலன மாங்கரா, கல்வாரி ஆவி எல்லாரையும் மணிக்கிறாவி, கல்வாரி ஆவி பனானா கரபரனா கரா, கல்வாரி ஆவி பிதாவின் கைகளை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிற ஆவி, கல்வாரி ஆவி பிதாவின் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுகிற ஆவி, கல்வாரி ஆவி எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஆவி, கல்வாரி ஆவி நான் நிரப்புகிறவரே. ரியாலமானா கரபகர பலங்க சுடா, ரிகதன மாங்கர பலங்க சுடா, ரிமானாங்கர பலங்க சுடா, கல்வாரி ஆவி நான் நிரப்புகிறவரே, கல்வாரி ஆவி நான் நிரப்புகிறவரே, கல்வாரி ஆவி நான் நிரப்புகிறவரே. எல்லாரையும் மன்னிக்கணும் ஆண்டவரே, எல்லாரோட ஒப்புரவாகணும் ஆண்டவரே, அந்த சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ரியாலமானாங்கர பலங்க சுடா பலங்க ஷியாதன மாங்க சுடா பலங்க சுடா, உடபல வரமராங்கர பலங்க சுடா, ரிமானாங்கர பலங்க சுடா. ஹalleluya.
Hallelujah, hallelujah. Shibalangara balaka chudari bangara balaka chudari bangara balaka chuda. Udabarangara balaka chudari bangara balaka chudari bangara balaka chuda. Hallelujah, hallelujah. Chudabalagara balaka shidabalaka chudari bangara balaka chuda. Udamana mana manangara balaka chudari bangara balaka chudari bangara balaka chuda. Hallelujah, hallelujah. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, கல்வாரியாவினால் என்னை முற்றிலும் நிரப்பும் ஆண்டவரே. கல்வாரியாவினால் என்னை முற்றிலும் நிரப்பும் ஆண்டவரே. Oh, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus. We praise you, God. ஆண்டவரே, கல்வாரி அன்பினால் என்னை இன்னும் நிரப்பும் ஆண்டவரே. அவள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தம்மை தூஷித்தவரையும் இகழ்ந்தவர்களையும் ஆண்டவர் மனப்பூர்வமாய் மன்னித்தாரே. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி பிதாவின் கைகளிலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, முழுதுவாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, முழுதுவாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் காணப்பட வேண்டிய திவ்ய சுபாகம் காணப்படட்டும் ஆண்டவரே. Oh Jesus, oh thank you Lord. அந்த கல்வாரி அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புமானால் சத்ருவையும் சிநேகிதன் என்று அழைக்க சொல்லும். அதே நேரத்தில் சாத்தானின் எல்லா ஆஸ்தங்களை நிர்மூலமாக்கி அதன் மேல் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவர் எல்லா வல்லமைகளையும் உரிந்து அதை வெளிப்பிரகாரமாய் கோலமாக்கி அதன் மேல் ஜெயம் சிறந்தாராம். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அதே கல்வாரியால் சிலுவையிலே என்னை நான் அறைய ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே சிலுவையிலே நான் ஏறுகிறேன் ஆண்டவரே. என் கைகளையும் என் கால்களையும் ஆண்டவரே ஆணினால் அறியட்டும் ஆண்டவரே. ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் அவருடன் அறையுண்டேன், உலகம் எனக்கு அவருடைய அறையப்பட்டிருக்கிறது. இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். No more I liveth, it is Christ that liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. என்னை நேசித்து என்னிலே முற்றிலுமாய் அன்பு கூர்ந்து அவரிலே நான் நம்பி ஜீவிக்கிறேன். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப, ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே நான் இன்னும் பலப்பட, ஆண்டவரே, என்னிலே இருக்கிற எல்லா விசுவாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தினால் எது வராத எல்லாமே பாவம் என்று எழுதுகிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் நான் காரியங்களை செய்திருப்பேன். ஆனால் கடந்த வாரத்திலே, கடந்த மாதத்திலே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே நான் செய்திருப்பேன். ஆனால் என் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே.
என் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. அதனால் தான் பிரியமான சகோதரர்களே, யூதா நிருபம் எழுதுகிறார், பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக. ஓ நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லினப்பட்ட வார்த்தைகள் நினைவு கூறும்படியாக தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெறும்படியாக மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்கள் உறுதிப்படும்படியாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அப்போ பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணி ஆவிலே பலப்படுவோமானால் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நாம் கட்டப்படுவோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நாம் கட்டப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus, we praise you, oh God. We praise you, oh Lord. We praise you, oh Lord. அந்த மகா பரிசுத்த விசுவாசத்திலே நாம் கட்டப்படுவோம். அந்த மகா பரிசுத்த விசுவாசம் நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போகும். ரபாலனா ஷியதன மங்கர பலக சுடாரிலனா அம்பரவலக சுடவலக சுடா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்து இன்னும் நம்முடைய விசுவாசம் கட்டப்படும்படியாக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை ஆமென் முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. ஹல்லேலூயா. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனில் என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும். கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஆமென். கலங்கிடு. கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த விசுவாசம் பெருக பெருக பரிசுத்தத்திலே நாம் பெருகுவோம். ஆமென். அசையா என் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை. ஓ சீயோனில் என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருத்தி வாடியே மரண நிழல் சுழினும், வியாதியினாலே காயம் வருத்தி வாடியே மரண நிழல் சுழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தில் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனில் என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும். மாபரிசுத்த மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிட. ஆமென். மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் தம் சரீரத்தினால்
திறந்தாரே தூய வழி, திரை வழியா தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, பரிசுத்த உடபலம் கரபல கஷ்யபா ஆவிலே ஜெபம் பண்ணுவோம். திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாம் ஷபலங் கரபல கச்சுடபல கச்சுடப கரப ஷப கச்சுடபல கச்சுட, திரை வழியாம் தம் சரீரத்தினால் இந்த தூய வழியிலே தூயவராய் நடக்கும்படியாக கர்த்தர் அபிஷேகத்தை பலத்தை தரும்படியாக கிருபை தரும்படியாக கைகளை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். தமனா கரபனா திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. ஓ ஹalleluya, திரை வழியாம் தம் சரீரத்தினால் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் போகுவோம். திரை வழியாம் ஷபலனா கரபல கச்சுடா, உங்களுக்காய் பிக்கப்பட்ட சரீரம், உங்களுக்காய் திறந்த தம் சரீரத்தினால் நாம் தைரியமாய் முன்னேறுவோம். பிசாசின் ஜெயங்களை ஜெயிக்கும்படியாக, அவன் ஆயுதங்களை வெல்லும்படியாக. ஆமென். திரை வழியாம் ஷபலனா கரபலனா கச்சுடபல 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 கச்சுடா, திரை வழியாம் கச்சுடபல கச்சுடரிபனா கரபல கச்சுடபல கச்சுடபல கச்சுடா, உடமனமன பபபபப கரபப கச்சுடபல கச்சுடா, உடமனமன கச்சுடரிபனா கரபல கச்சுடபல கச்சுடரிபனா கரபல கச்சுடா. ஹalleluya. சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும், சரீரத்தில் வல்லமை ஆணிகள் பாயட்டும், எல்லா வியாதிகள் கூறி குறிப்பீராக. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. பாலங்கா சுடா பாலங்கா பாக்கா ஷியபார பாங்கா பாலங்கா சுடா. ஆமென். ஹalleluya. ஷ்வலக சுடா பாலகா சுடா பாலகா சுடா பாலகா சுடா பாலகா சுடா ரபங்கர பாலகா சுடா, உடமனமனங்கர பாலகா சுடா ரிபனங்கர பாலகா சுடா பாலகா சுடா பாலகா சுடா பாலகா சுடா அரகதன மங்கர, உடமன பாலகா சுடா ரிபனங்கர பாலகா சுடா பாலகா சுடா ரிபனங்கர பாலங்கா சுடா, ஷ்வலங்கர பனங்கர பனா சுடா ரிபங்கர ரிபங்கர. ஹalleluya. Thank you Jesus. என் இயேசு எனக்கு சரீரத்தை திறந்து கொடுத்து, அவர் பலியானபடியினாலே, அவர் கிருபாதர பலியானபடியினாலே இந்த கிருபாசன தண்டை தைரியமாய் சேரும்படியாக. ஹalleluya. அவருடனே நான் சரீரத்திலே அறை உண்டிருக்கிறேன். இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து ஜீவனாய் மாறட்டும். வானாங் கரபல கஷ்டாரி வானாங் கரபல கஷ்டா. ஹalleluya. ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, நான் இந்த பெற்ற அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே உம் உள்ளத்திலே எப்பொழுதும் இயேசு தங்கியிருக்கும்படியாக, ஆண்டவரே நீ திறந்த தூய வழியிலே நான் தினந்தோறும் நடக்கும்படியாக, அந்த கல்வாரியின் மேன்மை எண்ணி நான் தினந்தோறும் ஜீவிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே. ஓ ஜீசஸ், thank you Father.
ஆண்டவரே உங்க வீடாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, நீர் வசிக்கிற இல்லமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, அப்பா நீ ஸ்தாபரிக்க ஸ்தலமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. Thank you Jesus. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா. ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் சாரும், குழந்தை உள்ளம் சாரும் இயேசு நாயகா, குனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் சாரும், குழந்தை உள்ளம் சாரும் இயேசு நாயகா, நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி one last time. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி அப்படியே ஆராதிச்சு முடிப்போம். ஹல்லேலூயா, 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 Hallelujah.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் 2வது மாதம், ஆனால் முதல் சுத்திகரிப்பு கூட்டம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த வருஷம் முழுதும், கடந்த மாதம் முழுதும் நம்மை பாதுகாத்து தம்முடைய ஆலயத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் துவங்கின இந்த நல் கிரியை நம்மிலே நிறைவேற்றி முடிக்கவட்டும். அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்னை கைவிடுவதே இல்லை அப்பா, நீர் என்னை கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்படியே சொல்லுவோம், நானும் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே, நானும் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே ஆமென். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்களை எழுதும்பொழுது தெசலோனிக்கருக்கு அநேக காரியங்களை எழுதுகிறார். முக்கியமாய் ஆண்டவருடைய வருகை குறித்து அவர் எழுதும்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையை பற்றி அவர் எழுதி, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் ஆகாயங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம் அப்படின்னு பல காரியங்களை அவர் எழுதுகிறார். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். முக்கியமான கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் நம் சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நம் சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நம் மனதை டிஸ்டர்ப் பண்ணும்படியாக அநேக பிசாசானவன் அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஏனென்றால் இன்னைக்கு காலையில் நாம் கேட்டது போல சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்றை ஒன்றோடு போகும். யாவரோடும் சமாதானத்தோடு இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எபிரேயர்காரன் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா இருப்பது கூடாத காரியம். மன்னிக்கவும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13. 16 வேற இருக்கு. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படி என்றால் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வருகையிலே நாம் போக வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக மிக முக்கியம். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதோடு வைத்திருக்கிறார் என்றால், யாவரோடும் சமாதானமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தேவை. அப்போ ஒரு மனசாட்சி நமக்கு தேவை. சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படியாக என்று எழுதுகிறார்கள். அப்போ சமாதானமாய் நாம் எல்லாரோடும் இருப்போமானால், எல்லாரோடும் சமாதானமாய் இருப்போமானால், உள்ளத்திலே அந்த சமாதானம் காணும் என்றால், அந்த சமாதானத்தோடு கர்த்தர் பரிசுத்தத்தையும் கர்த்தர் தருகிறார், பரிசுத்தையும் தருகிறார். அப்போ இந்த சமாதானத்தையும் பரிசுத்தையும் நாம் காத்துக்கொள்வது மிக மிக ஜாக்கிரதை. அது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் பரிசுத்தத்தோடு எங்கே காணப்பட வேண்டால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே காணப்பட வேண்டும். அப்போது நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தனை, மனது டிஸ்டர்ப் ஆகுமானால், அது சமாதானம் இல்லாமல் போகுமானால், ஏனென்றால் நம்முடைய
அது வந்து ஆத்மாவிலே. சரீரத்திலே பாவம் நுழையும் பொழுது, சரீரத்திலே பாவம் பிரவேசிக்கும் பொழுது, பாவக்கிரி செய்யும் பொழுது மனதிலே இந்த சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. அப்போது சரீரத்திலே பரிசுத்தம் இல்லாமல் நமக்கு போகும்பொழுது, சரீரத்திலே நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் போகுமானால் ஆத்மாவிலே கரைப்பட்டு ஆத்மாவிலே சமாதானத்தை எழுகிறோம். அதனால் என்ன சம்பவிக்கிறது? ஆவியை நாம் அவித்து போடுகிறோம். ஆவியை நாம் அவித்து போடுகிறோம். இப்போது நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். முக்கியமாக இந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திரும்பவும் வருவோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். அவர் எப்படி ஆணித்தனமாய் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். சமாதியின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படியாக. அப்போ குற்றமற்றவராய் மாசில்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்த சம்பவத்தை, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அகாஸ்வர ராஜாக்கு ராஜாத்தியாய் மாறும்படியாக எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த கன்னி மாடத்திலே 6 மாதம் சுத்திகரிப்பும் 6 மாதம் வந்து அவளை ப்ரிப்பேர் பண்ணும்படியாக, ஆயத்தம் பண்ணும்படியாக இருந்ததாம். அசிவமா எஸ்தர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கன்னி மாடத்துக்கு வந்தபொழுது ஒவ்வொரு பெண்ணும் எஸ்தர் 3ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் 2:12 எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3:12 முதலாம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் 2ஆம் அதிகாரம் 12 ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது. அப்போ இதே காரியத்தை தான் ஒவ்வொரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் படித்துட்டோம் 6 மாதம் 1 வருஷம் என்று படித்து விட்டோம். இந்த 1 வருஷம் முடிந்த பின்புதான் அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி அவளுடைய ஸ்தானம் வருகிறது, ஸ்டேட் டைப் வருகிறது. ஆனால் ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு நாட்கள் வைக்கிறான், ஒரு ஆயத்தமாக நாட்கள் வைக்கிறான். தானியல் சம்பவ நாட்களில் பார்த்தா தானியலுக்கு எத்தனை நாட்கள் வைக்கப்பட்டது? 10 நாட்கள் இல்லை, 10 நாட்கள் நேபுகாத்நேசர் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக 10 நாட்கள் இந்த வாலிப புருஷர்கள் அவர்கள் அந்த ராஜ உணவை சாப்பிட்டு அந்த இடத்திலே ராஜ அரண்மனையிலே அவர்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 10 நாட்கள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்து 12ஆம் வசனம் 1:12 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். அப்ப இப்போ இங்க எத்தனை நாள் வருது? 10 நாட்கள் வருகிறது. அப்போ ஒரு ராஜாக்கு நிற்க முன்பதாக ஒரு ஆயுத நாட்கள் இல்லைன்னா சோதிக்கப்படும் நாட்கள் வித்தியாசமாகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க இவரெல்லாம் ராஜாதி ராஜா, இவருக்கு முன்பாக நிற்கணும்னா எத்தனை நாட்கள் நீங்க சொல்லுங்க? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஜீவ நாட்கள் முழுவதுமா? ஜீவ நாட்கள் முழுவதும் நான் அதான் சொல்வேன். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு,
நான் சுத்தமுள்ளவன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரம், எஸ்ராகட்டும் தானியேலாகட்டும் ராஜாவுக்காக மாத்திரம், வேற யாருக்காகவும் இல்லை. அப்போ கன்னி மனஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஹாகாய் ஒரு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உன் அழகுல ராஜா பிரியப்படணும். உன்னுடைய அழகு ராஜாக்கு மட்டும்தான் தெரியணும். அப்போ உன்னுடைய எல்லா காரியங்களும் ராஜா தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மற்ற யாருக்கும் உரிமை இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்திலே முன்று நிற்கும் முன்பதாக ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு 4 விஷயங்களை எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்தம் எவ்வாறாக இருக்கிறது, நம்ம இடத்துல இருக்கிற தேவ அன்பு எவ்வாறாக இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா, தேவனுடைய நீதியை நம்முடைய கிரியிலே கொண்டு வந்தோமா, நம்முடைய விசுவாசம் எவ்வாறாக இருக்கிறது. அதனால்தான் மணவாட்டியான ஸ்திரீ அவள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களின் நீதிகளே அப்படின்னு இருக்கிறது. மலையாளத்துல பரிசுத்தவான்கள் நீதி கிரியைகளே. அப்போ பரிசுத்தவான்கள் நீதிகள் கிரியையில கொண்டு வர வேண்டும். நீதியை கிரியையில கொண்டு வரும். நீதி எப்போ நம்ம கிரியையில கொண்டு வருகிறோம்? நாம் உபதேச கீழ்ப்படிந்து, சத்தியத்தை கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லா நீதியும் நிறைவேற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த முன்மாதிரி நாம் செய்கிறோம். அப்பொழுது நாம் நீதியை தரித்துக் கொள்கிறோம். அந்த நீதி ஒவ்வொன்றாய் நாம் செய்யும் பொழுது தேவ சித்தத்தின் மூலமாக தேவனுடைய விசுவாசத்திலே வருகிற நீதி, தேவனையே நாம் நீதியாய் தரித்துக் கொண்டு நாம் செய்யும் பொழுது பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே வருகிற தேவ நீதி, எல்லாத்தையும் நாம் செய்து முடிக்க முடியாது. ஏன்னா கடைசியாக கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அதுதான். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. சுத்தமாக பிரகாசமாய் மெல்லிய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காக்கப்படும்படியாக, குற்றமில்லதாய் காக்கப்படும்படியாக, மாசற்றவர்களாய் காணப்படும்படியாக, இது குற்றமில்லவனாய் காக்கப்படும் என்ற வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது பேதுரு நிருபக்காரன் எழுதும் போது சமாதானத்தோடே என்று எழுதுவார். அசிகேட்மா 2 பேதுரு என்று நினைக்கிறேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்போஸ்தலர்கள் பேதுருக்கு கிடைச்ச வெளிப்பாடு பாருங்க. இன்னொரு வார்த்தை சேர்க்க, கரையற்றவருமாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படியாக ஜாக்கிரதையாய் இருங்கள். இது ஒரு பரிசுத்தவான் எடுத்து சொல்லும் போது சொன்னாரு, ஆண்டவர் சமூகத்துல இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்மலாம் இப்போ ஆலயத்துல வந்திருக்கிறோம். வரும்பொழுது ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வருகிறேன், நான் உம்மை சந்திக்க வருகிறேன், என்னிலே கரை இல்லை, என்னிலே பிழை இல்லை, என்னிலே திரை இல்லை, எதுவுமே இல்லை, சமாதானத்தோடு உண்மை சந்திக்கிறேன் ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் நடுவில் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை, எனக்கும் உமக்கு நடுவில் என் மனதை உறுத்தும்படியாக, என்னுடைய மனசாட்சியை உறுத்தும்படியாக எந்த ஒரு காரியம் எதிராக நிற்கவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் நான் தைரியமாய் வருகிறேன். அப்படி வருவேன் என்று சொன்னால் ஆண்டவரை சந்திக்க நாளிலே வரும்பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியானத்தில் வெளிப்படும் பொழுது, அவர் நம்மை அழைக்கும் பொழுது, ஆண்டவரை நான் நம்மை சந்திக்க வருகிறேன், கரையில்லாதவனாய் பிழையில்லாதவனாய் நான் உங்கள் சமூகத்தில் சுத்த மனசாட்சியோடு வருகிறேன்,
என்று நாம் தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, சமாதானத்தோடே கரையில்லாதவளாய் பிறையில்லாதவளாய் நான் காக்கப்பட்டு ஜீவியம் உன் சமூகத்திலே நான் நிற்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த காக்கப்படும் ஒரு விஷயத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நாம் எப்படி காக்கப்படுகிறோம் என்றால் அவருடைய வல்லமையினாலே காக்கப்படுகிறோமா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம். We are kept by the power of God. அப்போ தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்படும் பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் பரலோகத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அடையும்படியாக, அவரை பார்க்கும்படியாக அந்த நாள் நெருங்கும் பொழுது நாம் தேவ வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் காக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாம் பாடினோம் பாடல், என் ஜீவிய நாட்கள் முழுவதும் ஆண்டவரே உம் பாதையில் சென்றிட எனக்கு உதவியும், என்னுடைய இதெல்லாம் உமதாய் மாறி என்ற அபிஷேகத்தை எனக்கு வல்லமையை சாரும். அந்த வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் தினந்தோறும் தந்து நம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நாளை தினத்தில் இருக்கிற திருவந்திற்கு மாத்திரமல்ல, அதிசீக்கிரத்தில் இருக்க கர்த்தருடைய வருகைக்கும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆணிகள் பாய்ந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. இயேசுவே, ஜீசஸ், we praise you, O Lord, we praise you, O Lord, we praise you, O Lord. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் சென்றிட, என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் சென்றிட, வல்லமை தந்துவிடும், வல்லமை தந்துவிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, நீர் காணும்படியே உம்மை நான் காண கண்களை திறந்திடும். நீர் காணும்படியே நான் காண கண்களை திறந்திடும். என் ஜீவிய கால நாட்கள், என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன். ஆசித்து தாரேன் எனதெல்லாம், மீட்பரே வல்லமை ஓ ஆசித்து தாரேன் எனதெல்லாம், மீட்பரே வல்லமை. பேசும் 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 ஜெபம் செய்யும் போது, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை செய்ய ஆயத்தம். ஆண்டவா
ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய பேசும் 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 ஜெபம் செய்யும் போது பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொன்னவர் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்ற அந்த வேலையை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். காக்கப்படுவதாக என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம் செய்கிறவர் அவர், ஆனால் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எதை நாம் காத்து கொள்ள வேண்டும்? அந்த பகுதியிலே 3 மிக முக்கியமான காரியத்தை 17, 18, 19 அவர் சொல்கிறார். ஜெபத்தையும் துதியையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவியை அவித்து போடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்தையும் எப்பொழுதும் துதிக்கிற துதியை கொண்டு தடைகளை அகற்றுகிற அந்த கிரியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியினுடைய அனலை காத்து கொள்ளும்போது அவித்து போடாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிரியை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம காக்க வேண்டிய காரியங்களை காக்கும்போது பரிசுத்தமாக்குவார் அவர். கர்த்தர் கொடுத்த நன்மையான வசனங்களுக்காக வாக்குத்தத்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து நாம் உணர்த்தப்பட்டு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாளைக்கு இருக்கிற பரிசுத்த பந்தியிலே ஆயத்தோடு கலந்து கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக இன்றைக்கு வராத மற்ற பிள்ளைகளையும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய மகிமையான வருகைக்கு முன்புதான் எங்களிடத்தில் காணப்பட வேண்டியதான பரிசுத்தம் உம்முடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே எடுத்து போட்டு உமக்கு பிரியமான பாத்திரமா நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எல்லா துதி கனமாய் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you.